மாமா ஆமா, என்ன மாமா பலத்த யோசனை? எனக்கு என்னமா யோசனை இருக்க போகுது? எப்போ அத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்ல மருமகள்னு ஏத்துக்க போறாங்கன்றத பத்தியா? இல்லம்மா, உனக்கும் சித்தார்த்துக்கு நடுவுல எவ்வளவு வந்துடக்கூடாதுங்கிறத பத்தி. என் மகன் சித்தார்த்த நான் பார்க்க கூடாத நிலையில பார்த்தம்மா. அந்த காட்சியை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லைம்மா. என்ன மாமா சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு குறி சொல்ற பொம்பளை கிட்ட சித்தார்த்த பத்தி குறி கேட்டேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி அவன் யாரோ ஒரு பொண்ணோட ஜோடியா நின்னு இளநீர் குடிக்கிறத பார்த்ததும் கொதிச்ச சுடுதண்ணிய என் மேல ஊத்துன மாதிரி ஆயிடுச்சுமா. என்ன மாமா இது? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? என்னம்மா இது? டென்ஷன் ஆகாம சிரிக்கிறியே? சிரிக்காம வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். உங்களை சொல்லி தப்பில்ல மாமா. காக்கா உட்கார பனப்பழம் கீழே விழுந்த மாதிரி அந்த அம்மா குறியா ஏதோ சொல்ல என் புருஷன் யார் கூடவோ இளநீர் குடிக்க நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா மேட்ச் பண்ணிட்டீங்க. கரெக்டா? இல்லம்மா, சித்தார்த் அந்த பொண்ணோட ரொம்ப நெருக்கமா சகஜமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தான். அதனால என்ன மாமா சொல்லுங்க. எனக்கு தோணுனதை ஒண்ணு சொல்லட்டுமா? நான் நினைக்கிறேன் நீங்க பார்த்தது அவரோட செக்ரட்டரி கவிதாவா இருக்கும். ஆமா மாமா, அத்தை ரெக்கமெண்டேஷன்ல கவிதாங்கிற ஒரு பொண்ணு அவருக்கு செக்ரட்டரியா சேர்த்திருக்காங்க. அவதான் சித்து கூட இவ்வளவு நேரம் இருந்திருப்பா. அவளை பார்த்துதான் நீங்க இந்த மாதிரி கலவரம் ஆயிட்டீங்க போல. அந்த மாதிரி பயமே வேண்டாம் மாமா. இப்பதாமா எனக்கு பயமே அதிகமாகுது. எதுக்கு உமா மகேஸ்வரி திடீர்னு அந்த பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணும்? காரணம் இல்லாம அவ சேர்த்திருக்க மாட்டா. ஆமாமா, உமா மகேஸ்வரி காரணம் இல்லாம அந்த பொண்ணை சேர்த்திருக்க மாட்டான். கௌரி, எனக்கு என்னமோ உமா மகேஸ்வரி அந்த பொண்ணை வேலைக்கு மட்டும் சேர்த்த மாதிரி தெரியல. வேணும்னு சித்துவோட ஜோடி சேர்க்க நினைக்கிற மாதிரி தோணுது. மாமா, உங்க கற்பனைக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? உங்க மகனை நீங்க முழுசா நம்புங்க. உங்க மகன் என் கூட சண்டை போடுவாரே தவிர அதுக்காக இன்னொரு பொண்ணெல்லாம் தேடி போகவே மாட்டாரு. அந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சு பார்த்திருக்கேன். பாவம், அப்பா இல்லாத பொண்ணு. அப்பாவியான முகம் மாமா. அக்கா தங்கச்சிங்க நாங்க 4 பேரும் அப்பாவோட அன்பை திகட்ட திகட்ட அனுபவிச்சு வாழ்ந்தவங்க. பாவம் அந்த கவிதா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு. ரொம்ப யதார்த்தமா இருக்கா. சந்தேகப்படாதீங்க மாமா. இல்லம்மா, உமா சித்துவ உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்கறா, துடிக்கிறா. இதுல கவிதா இல்ல மாமா, அத்தை கவிதாவ அனுதாபத்துல தான் வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. நிச்சயமா எனக்கு எதிரான ஆயுதமா சேர்த்திருக்கவே மாட்டாங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? ம் சரிங்கம்மா. எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.